கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாக்குத்தத்த வசனமாக வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நமக்காக தருகிறார். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்போது வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வாசற்படி நின்று தட்டுகிறேன்னா என்ன? நம்முடைய இருதயமாகிய இருதயத்தின் வாசலில் கடவுள் தட்டுகிறார். நாம் அந்த சத்தத்தை புரிந்தவர்களாய் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்மளோட அவர் பிரவேசித்து நம்மோடே போஜனம் பண்ணுவாராம். நாமும் அவருடனே போஜனம் பண்ணும் அளவிற்கு அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோராக காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் வாசலை அவர் தட்டுகின்ற பொழுது நாம் கேட்கிறவர்களாக, அவருக்கு செவி சாய்க்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தை, அவர் சொல்ல வருகின்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இறை சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது கடவுள் இயேசுவானவர் நம்மோடே தங்கி நம்முடனே வாசம் பண்ணுவதாக இந்த வார்த்தை நமக்கு கூறுகிறது. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய இருதய வாசலை கடவுள் தட்டுகின்ற போது அதை கேட்கிறவர்களாகவும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாகவும் மாற நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன்.